சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/2/2026 வியாழக்கிழமை, மாசி மாதம் 14ஆம் நாள், தசமி திதி. இன்று நள்ளிரவு 12:34 வரை. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று பகல் 12:11 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல சம்பவங்கள், நல்ல ஆதரவுகள், நல்ல தொடர்புகள் கிடைக்கக்கூடிய உதவிகள் அமைந்த அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதை விட முக்கியமாக இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்பொழுது ஏதேனும் ஒரு விதத்தில் மற்றவர்கள் உதவி செய்வது அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல பொருளாதார அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அம்மாவிற்கு இப்படி, அப்பாவிற்கு இப்படி, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அல்லது அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமை வந்துருச்சு. அது ஏன் விஷயமா இருக்கலாம், அல்லது வேறு விஷயமா இருக்கலாம். இப்படி பண்ணலான்னு அம்மா சொல்கிறாங்க, இப்படி பண்ணலான்னு அப்பா சொல்கிறாங்க. நான் 2 பக்கமும் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல. அம்மாவும் எனக்கு வேண்டும், அப்பாவும் வேண்டும் இல்லையா? என்ன இருந்தாலும் குழந்தைகள் பொதுவானவர்கள் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நிலைமையில் தர்ம சங்கடமாக இருக்கக்கூடிய சில சூழ்நிலையில் அம்மாவையும் அப்பாவையும் இணைத்து பார்க்கக்கூடிய சில அமைப்புகள் உருவாகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சாயந்தரம் 3 மணிக்கு மேலே இந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீர்ந்துடும். ஏதாவது ஒரு வகையில் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு நீங்களே பெற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் இப்போது கிடைக்கும். சிலர் தம்பி தங்கைகளுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தம்பி தங்கைகளுக்கு நீங்களே செய்து கொடுக்கக்கூடிய தன்மை என மேஷத்திற்கு உயரிய உன்னத நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற குருச்சந்திர யோகம், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்கே பணம் வரும், எப்படி பணம் வரும், எந்த தொழில் பண்ணால், எந்த வேலை செஞ்சால் நம்ம பணக்காரனாக முடியும், குறிப்பாக கோடீஸ்வரனாக வேண்டும் என்கின்ற இலக்குகள் வைத்திருக்கின்ற, உண்மையிலேயே பெருநகரங்களில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற இடங்களில் ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுருந்தாலே நீங்கள் கோடீஸ்வரர் தான். ஆனால் தொழிலில் கோட்டிக்கணக்கான அளவுகளுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, 2ஆம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. தொழில்துறை முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தவர்கள், குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் திரும்ப சேருவதற்கான ஒரு மனமாற்றம், யாரோ ஒருவருக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. டைவர்ஸ் ஆகிடும் நினச்சவங்க எல்லாருமே திரும்ப குடும்பம் ஒன்றிணையும் என்கின்றதை பார்க்கக்கூடிய அமைப்புகள் என ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தனத்திலும் குடும்பத்திலும் விருத்திகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே குருவோடு இணைந்திருக்கக்கூடிய யோகமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2 7 இன்றைக்கு ராசியில் இணைந்திருப்பதால் கணவன் மூலமாக, மனைவி மூலமாக யோகங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மனைவி பக்கம், ஒய்ஃபு பக்கம் எனக்கு சப்போர்ட்டே இல்லைங்க, நான் நல்லா கஷ்டப்படுறேங்க, என்ன தான் இருந்தாலும் நான் தனித்து தான் நிற்கணும். எதாக இருந்தாலும் மச்சாங்காரர் இருக்கிறாரு, ஒய்ஃபோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, மாமனார் நல்ல இதாக கெதியாக இருக்கிறார், அதாவது செல்வாக்கோடு இருக்கிறார். அப்படி இருந்தும் என்னை பாராமுகமாக கண்டும் காணாத மாதிரி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னை லேசாக இப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் பெரிய ஆளாக வந்துடுவேன், நான் பெரிய ஆளாக வந்துடுவேணும்னு அவங்களுக்கு பயம் இருக்குன்ற மாதிரியாக மனதிற்குள் போட்டுக்கொண்டு 1000 அமைப்புகளை குழப்பி கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்கார ஆண்களுக்கு பெண் வழி உறவுகள், மனைவி வழி உறவுகளின் மூலமாக சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இதையே ஆண்களின் மூலமாக சொல்லலாம். பெண்களுக்கு புகுந்த வீட்டில் ஒரு மாமனார் மாமியார் சண்டை நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மருமகள் எப்படிப்பட்டவள் என்பதை உன்னத நிலைமையில் மாமியார் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுடைய திறமைகளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அமைப்பு என ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புத நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் ராசிநாதனாகி 12ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம். பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது. ஒரு 3-4 விதமாக நடக்கும். சிலருக்கு அப்படியே ட்ராவல் இருக்கும், வெறுத்து போகிற அளவுக்கு இருக்கும். என்னையா காலையில் தான் ட்ரெயினை பிடிச்சோம், அப்படியே அடித்தோம், பஸ்ஸை பிடிச்சோம், காரை பிடிச்சோம், பைக்கை பிடிச்சோம்னு அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறமே, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டுனாலும் மாலை 5 மணிக்கு பிறகு இருள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அத்தனையும் வெற்றியாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இவ்வளவு அலைஞ்சாலும், இந்த ஊருக்கு இவரை தேடி வந்தாலும், இவரை இப்படி பார்க்க வந்தாலும் பரவாயில்ல, வந்த காரியம் முடிஞ்சது, சக்ஸஸ் ஆச்சு, 10 ரூபா கிடச்சது, போன காரியம் அருமையாக முடிஞ்சதுன்ற மாதிரியான திருப்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும், சுப செலவுகளாக தான் இருக்கும். வீடு வாகன செலவுகள் ஏதாவது இருக்கும், நல்ல செலவுகள். சில இதில் அசுப செலவுகள்னால் மருத்துவ செலவுகள் தொலைஞ்சு போகிறது, விரயமாகிறது, வேஸ்ட்டாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு காலத்திற்கும் நின்று நிலைக்கக்கூடிய சில பொருட்களின் மேலே முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது அந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஆனாலும் கூட திருப்தியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக 12ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம் செயல்படக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் அடிபணியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய மனம் போல சில நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாளாக 11ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் வலிமையாக இருக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமையும். எதிரி கூட உங்கள் திறமையை பார்த்து மூக்கில் விரல வச்சு இன்றைக்கி யோசிப்பார், பா என்ன சாதுரியமாக காய் நகர்த்தினார் பாரியா, இப்படி பண்ணார் அப்படி பண்ணார். நமக்கு இது தோணாது போச்சே, நேரம் அந்த மனுஷனுக்கு தான் வேலை செய்தோ, நமக்கு வேலை செய்யலையோ என்கின்ற மாதிரியாக சிம்மராசிக்காரர்களுடைய அசாத்திய திறமையினை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எதிர்ப்புகள் எதிரிகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு தூய பாவகம். ஆக எதை நினச்சி வெற்றியோட ஒரு காய் நகர்த்துறீங்களோ, குடும்பத்தில் இப்படி வெற்றி கிடைக்கணும், தொழிலில் இப்படி வெற்றி கிடைக்கணும், வியாபாரத்தில் இப்படி வெற்றி கிடைக்கணும், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நான் ஒரு உயர்வான அவராக இருக்கணும், அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், அல்லது வரலாற்றில் நான் தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக இருக்கணும், என்னுடைய பேர் அங்கே வரணும் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே 20 வயசாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம் செயல்படக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பட்டம் பதவி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் இன்றைக்கே கிடைக்கலன்னா கூட ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஃபைல் மூவ் ஆகிடுச்சு, இவர் இதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு, சேர்மன் ஓகே பண்ணிட்டாரு, எம்டி ஓகே பண்ணிட்டாரு, ஜிஎம் இதை அனுப்பிச்சிட்டாரு என்கின்ற மாதிரியாக நமக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சாதகமாக ஒன்றை செய்கிறார்கள் என்கின்ற திருப்திகள் ஏற்படக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நல்ல பரீட்சை எழுத போகிறீங்க, நல்ல ரிசல்ட் வரப்போகுது, நல்ல காலேஜில் சேர போகிறீங்க, நினச்ச மாதிரியே நீட் எழுத போகிறீங்க. ஆக கன்னிராசிக்கார மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தில் இவ்வளோ தூரம் நல்லா படித்ததுனால அதை உரிய இடத்துல போய் உக்காந்துருவோம். குறிப்பாக யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், இந்த மாதிரியான கனவுகளோடு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களான புத்திசாலி மாணவர்கள் எல்லாருக்குமே உயரிய நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்பதற்கான நம்பிக்கை அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் உருவாகக்கூடிய யோக நாளாக உயர்ந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியோடு தர்ம கர்மாதிபதி யோகமும் குருச்சந்திர யோகமும் அமைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், வருமானம் கூடுதலாக இருக்கும், தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு, நன்கொடை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அட என்னங்க போங்கங்க, நானே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சம்பாதித்தாலும் கூட அதில் ஒரு 20 ரூபாயோ 50 ரூபாயோ இவருக்கு கொடுக்கலாமென்னு உங்களை அறியாமையே ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் 9ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுதுங்க. சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய தயவும் தரிசனமும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாதிரியே மனிதராக பிறந்து தெய்வங்களாக மாறிய ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற
புனிதர்கள் வாழ்ந்த இடத்த போய் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. துலாத்திற்கு மனம் நெகிழும்படியான நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் எண்டு வரைக்குமே, அடுத்த குருப்பெயர்ச்சி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது. அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் குருவின் நினைவோடு இருக்கிறார், அற்புதமாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதனே குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக மிகச்சிறப்பான சுப சந்திராஷ்டமமாக தான் அந்த சந்திராஷ்டமம் இருக்கும். பொதுவாக சந்திரன் மனம் கெடும் அப்படிங்கிற காரணத்தினால தான் சந்திராஷ்டம நாட்களில் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தலைகளாக பணம் வரக்கூடிய சந்திராஷ்டமமாக இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அறிமுகங்கள், இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு மறக்க முடியாத நன்மைகளை செய்யக்கூடியவராக வருவார். பொதுவாக சந்திராஷ்டமத்துடைய பலன் என்ன பார்த்தீங்கன்னா, அசுப சந்திராஷ்டமமாக இருக்கும்போது அன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்க்கையில் தொல்லைகளை கொடுக்கக்கூடியவராக வருவார். அதே சுப சந்திராஷ்டமமாக வந்தால் ஆரம்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டாலும், அறிமுகமாகக்கூடியவரோட கருத்து வேற்றுமை இருந்தாலும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதற்கு பிறகு அவருக்கு நான், எனக்கு அவர் என்கின்ற மாதிரியாக ஒரு பிணைப்போடு இருந்து சந்திராஷ்டமத்தன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒன்று, சந்திராஷ்டமத்தன்றைக்கு சுப சந்திராஷ்டமத்தன்றைக்கு துவங்கக்கூடிய ஒன்று, வாழ்நாள் முழுக்க வரவாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. இன்றைக்கு நடக்கக்கூடிய சந்திராஷ்டமமும் ஒன்று என்பதால் பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இன்றைக்கு அட்டமாதிபதியும் ராசிநாதனும் இணைந்திருக்கக்கூடிய கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் எப்போவுமே உங்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடியவர். என்ன குழப்பங்கள் வரும்? கூட்டு தொழிலில் இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் வரும். இவர் இப்படித்தான் செய்வாரா அல்லது இவர் இப்படித்தான் செய்கிறாரா? நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்கிறாரே, இவரை நம்பலாமா வேண்டாமான்ற மாதிரியாக ஒரு நண்பனையோ ஒரு கூட்டாளியவோ, கூட்டாளினா பார்ட்னர்னு வச்சுக்கலாம் இல்லையா, ஃப்ரெண்டு வேறு பார்ட்னர் வேறு தானே, இவர் தொழில் பார்ட்னர் மட்டும்தாங்க, இவர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுங்கன்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த மாதிரியாக நண்பன் மேலேயோ பார்ட்னர் மேலேயோ கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அட்டமாதிபதி 7ல் உட்கார்ந்துருக்கிறதுனால இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா ஊழல் வந்துடுங்க. இன்றைக்கி காதலன் காதலி இப்படித்தான் பண்ணுறாங்களா, இந்த எஸ்எம்எஸ் இவங்க தான் அனுப்பிச்சாங்களா, இந்த மெசேஜ் அவங்க தான் அனுப்பிச்சாங்களா, அல்லது அனுப்பிச்சிட்டு டெலிட் பண்ணிட்டாங்களா, அல்லது அனுப்பிச்சிட்டு இப்படி சொல்கிறாங்களா என்கின்ற மாதிரியாக ஒரு ஊழல், ஒரு சிறிய சந்தேகம், பாதிக்காத அளவிற்கு ஒரு பெரிய அமைப்புகள்லாம் நடக்காத அளவிற்கு ஒரு சிறிய கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற நாளான இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன்கள் கொஞ்சம் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல கடன் வாங்குவீங்க. கடனானோன்னா உடனே பயப்பட வேண்டாம். 5 வருஷமாக அதை வாங்கிட்டு தானாங்க இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், 7-8 வருஷமாக கட்ட முடியாமல் இருக்கிறேன், திருப்பி என்னடனா காலையிலேயே நீங்கள் கடனை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். சுபக்கடன்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய வளர்ச்சிக்கான கடன்கள், வீடு வாங்கக்கூடிய கடன்கள், கடனை வாங்கி ஒரு தொழிலை செய்து அந்த தொழில் முன்னேற்றமாகி ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைச்சி புதுசாக வாங்கின கடனை அடைச்சி நிம்மதியாக இருக்கிறப்பா ஒரு சொத்து வாங்கின்ற மாதிரியாக 6ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் சுபக்கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, அதற்கான எண்ணங்கள், அதற்கான ஆயத்தங்கள் இன்றைக்கே வாங்கிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கான சில அறிமுகங்கள், அதற்கான சில எண்ணங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. இனிமேல் கடன் தொல்லைகள் இருக்காது, நோய் தொல்லைகள் இருக்காது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவங்கள்லாம் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி, 30 வயசு 40 வயசு மாதிரி உற்சாகமாக இளைஞனைப் போல வேலை செய்ய முடியும் என்கின்ற ஒரு தைரியம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேலை மாற்றம் நல்ல விதமாக அமையக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அதிர்ஷ்ட நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு இன்றைக்கு திருநாளாக இருக்கும். லக்ஷ்மி அப்படியே பக்கத்தில் உட்காந்து, அதிர்ஷ்டம் பக்கத்தில் உட்காந்து அப்படியே அணைச்சிக்கிற நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்ன மாதிரி உழைக்கிறதுக்கு ஆளே கிடையாது, இந்த பாருங்கள் என் கூட படித்தவர் இப்படி இருக்கிறார், என் எதிர்த்து வீட்டுக்கார் இப்படி இருக்கிறார், பக்கத்து வீட்டுக்கார் இப்படி இருக்கிறார், நான் தாங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான
கொஞ்சம் ஒரு மாதிரியான குறைவான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகள், உங்களுக்கும் தொட்டது துலங்கும், எல்லாம் இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற இலக்கிய வரிகளுக்கு சொந்தமாக அருமையான ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் என்பது ஊரறிந்த செய்தி. அந்த உழைப்பு இனிமேல் வீண் போகாது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த செய்தியாக கண்டிப்பாக இன்று முதல் அமைய இருக்குதுங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்புகள் உண்டு. மருத்துவம் பலிக்கும். புனிதமான கருவுறுதல் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் இன்றைக்கு குருச்சந்திரன் 4ஆம் இடத்தில் இணைந்து இருவரும் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கி அம்மாவை தூர இடத்துல இருக்கிற அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடணும். இன்றைக்கோ நாளைக்கோ போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடணும். அட்லீஸ்ட் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நேரடியாக ஒரு வீடியோ கால்லையாவது அம்மாக்கிட்ட பேசிடலாம். அம்மாவுக்கு மனசில் இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ, போன தடவை பேசும்போது லேசாக ஒரு மாதிரி ஒரு வார்த்தை விட்டாங்களேன்ற மாதிரியாக தாயை பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மா கிட்ட அனுமதி கிடைக்காதவங்க இன்றைக்கோ நாளைக்கோ அந்த விஷயத்தை நேர்மையான ஒரு விஷயத்தில் தாய் வேறு மாதிரியாக நினைக்கிறார், அதனால் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்றவங்க உங்களுடைய தரப்பு நியாயத்தை அம்மாவிடம் இன்றைக்கும் நாளைக்கும் எடுத்து சொல்லி அதன் மூலமாக தாயின் சம்மதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சுகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு விரயங்கள் ஏற்படும். அதாவது ஒரு யாத்திரைக்கு போகிறது, ஒரு பஸ்ஸுக்கு போகிறது, ஒரு ட்ரெயினுக்கு போகிறது, அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் தங்க போவது. சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் என்று சொல்லப்படக்கூடிய திருக்கோவில்களுக்கு போவதால் சில பல செலவுகள் இருந்தாலும் கூட வருமானங்களும் கூடவே இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் ஒருவருக்கு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஐயா, 9 கிரகம் இருக்குது. இந்த 9 கிரகத்தில் இந்த ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகத்தை தாங்க முக்கியமாக பேசுகிறீங்க. மற்ற ஒரு 5 கிரகம் இருக்கே, இந்த 5 கிரகத்தை விட்டுறீங்களே. என்ன 5 கிரகம் தெரியுங்களா? சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், இந்த 5 கிரகத்தை அப்படியே மறந்து விட்டுறீங்க. ராகு கேதுவை பற்றி தான் எப்போவுமே பேசுகிறீங்க. குருவை பற்றி பெருசாகவே பேசுகிறீங்க. சனியை பற்றி கொஞ்சம் அப்படி தாங்க இருக்குன்னு பேசுகிறீங்க. இந்த 4 கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற 5 கிரகங்களுக்கு இல்லவே ஐயா, இது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறார். உண்மை தாங்க. இது ஒரு வகையில் எல்லார் மனசுலையும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதை உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காத ஒரு உறவினர் வருகிறார். வர்றவர் ஊர்லேருந்து கிளம்புறாரு. எப்போ ஊர்லேருந்து கிளம்பி நேராக மெட்ராஸுக்கு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வர்றேன், வந்து ஒரு நாள் மட்டும் தங்குவேன், இல்லது காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் இருப்பேன், வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாராளமாக வரட்டும்மா. அவரை பிடிக்காதவராக இருந்தால் கூட வீட்டில் என்ன சொல்லுவீங்க? அந்த மனுஷன் வந்தார்னா எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகாது, நான் என்ன பண்ணுறேன், நான் காலைல கிளம்பி போயிடுறேன், நீ வந்தவனா அவரை மத்தியானம் சோத்தை போட்டு அவர் சாயந்தரம் அனுப்பிச்சி வச்சுருன்ட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே போயிடுவீங்க. இது ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர் ஒரு 6 மாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறார் அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழல் வந்துருச்சுன்னு வைங்க. அவரை உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அல்லது பிடிக்கும், ஏதோ ஒன்று. 6 மாதம் வீட்டில் தங்க போகிறாருன்னா அந்த நிகழ்வுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீங்கள் ஓடி வர முடியாது. என்னத்துக்கு இந்த மனுஷன் வராரு, இந்த மனுஷன் என்ன குண்டை தூக்கி போட போகிறாரு, அல்லது ஏதாவது ஒரு நல்லதை செய்ய போகிறாரா, 6 மாதம் இவர் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால என்ன நிகழ்வுகள் நடக்கும், என்ன எஃபெக்ட் நடக்கும், நம்மளை பற்றி எதனா பொண்டாட்டிகிட்ட போட்டு கொடுத்துருவாரா, பிள்ளைங்களை இப்படி எதனா பண்ணிவிடுவாரா, இல்லை நமக்கே எதையாவது நல்லது கெட்டதை செஞ்சுருவாரா என்கின்ற மாதிரியான யோசனைகள் வரும் இல்லையா? இது தாங்க இந்த ராகு, கேது, குரு, சனி தொடர்புகள். அதாவது சந்திரன் 2 நாளில் தங்கியிருப்பாருங்க ஒரு வீட்டில். அவருக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. 2 நாளில் தான் உங்கள் வீட்டில் தங்க போகிறார். சூரியன் உங்கள் வீட்டில் 1 மாதம்தான் தங்குவார். செவ்வாய் 1.5 மாதம்தான் தங்குவார். புதனும் சுக்கிரனும் 20 நாளில் தான் தங்குவாங்க. இவங்கெல்லாம் வந்த உடனே உங்கள் வீடுன்னா உங்கள் ராசிங்க. உங்கள் வீடுன்றது உங்கள் ராசி. இந்த 5 கிரகங்களும் 2 நாளில் ஓடி போயிடும், 20 நாளில் ஓடி போயிடும். ஆனால் அந்த ராகு கேதுக்கள் இருக்கிறாங்களே 1.5 வருஷம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. சனி 2.5 வருஷம் இருப்பார். சனி உங்களுக்கு பிடிக்காத மாமான்னு வச்சுக்கோங்க. பிடிக்காத மாமாவுக்கு வேறு வழியே இல்லை, அவரை நான் வச்சு சோறு போட்டே ஆகணும். 2.5 வருஷம் என் வீட்டில் தங்க போகிறாருன்னா பிடிக்காத மாமாவை இந்த ரூமில் வச்சுக்கிட்டு அந்த ரூமில் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்களா? தூங்கவே முடியாது. பிடிச்ச மாமா குருன்னு வச்சுக்கோங்க.
அவர் உங்கள் வீட்டில் 1 மாதம் இருக்க போகிறார். நம்ம அவருக்கு சவரட்சணைலாம் நல்ல விதமாக பண்ணி சோறு கீறு போட்டால் கூட எப்போ சொத்தை எழுதி கொடுப்பாருன்னு தெரியாதே. அது வரைக்குமே கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்கோன்ட்டு போகும்போது தான் ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு போவார் போல தெரியுது அப்படின்னா சந்தோஷமாக அவருக்கு சேவா அமைப்புகளை பண்ணுவோம் இல்லையா? இப்படித்தாங்க நீங்கள் கிரகங்களை எடுத்துக்கணும். ஒரு சனி என்பவர் 2.5 ஆண்டு காலம் ஒரு வீட்டில் அல்லது உங்கள் வீட்டில், ஒரு வீடு என்பது உங்களுடைய வீடாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வீடாக இருக்கலாம், தங்கப் போகின்ற அமைப்புகள் ஒரு எதிர்பார்ப்புகளை கொடுப்பதால் ஜோதிடத்தில் சனிக்கு மிக முக்கியத்துவம். அந்த தங்கப் போகின்ற வீட்டை அவர் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப் போகிறார் என்பதால் ஜோதிடத்தில் சனிக்கு கண்டிப்பாக முக்கியம். 13 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய குரு பெரும்பாலும் நன்மையை செய்வார் என்பதால் அந்த குருவின் மீது நமக்கு எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் முக்கியம். இந்த 13 மாதம் இந்த வீட்டில் இருக்கிறாரே, அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டை எப்படியெல்லாம் வளப்படுத்துவார், இந்த வீட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லாக இருக்குமே, அப்போ இந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு எதிர்பார்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஒரு இருள் வீடான, ஒரு இருள் பாவகம், இருள் கிரகமான ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் 18 மாதங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருக்கும்போது இந்த வீடு 18 மாதங்கள் பாதிக்கப்பட போகிறதே, அது எந்த வீடாக இருக்கும், இது இப்படி இருக்குமா அது இப்படி இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எப்படி பாதிப்பாரெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1 வருடம், 1.5 வருடம், 2.5 வருடம் ஒரு வீட்டில் தங்கக்கூடிய இந்த கிரகங்கள் எத்தகைய பாதிப்புகளை, சாதக பாதகங்களை அந்த வீட்டிற்கு தரும் என்பதால் தான் இந்த ராகு கேது குரு சனிக்கு அதிகமான முக்கியத்துவம், அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதே தவிர வேறு எதையும் இல்லைங்க. எல்லா கிரகங்களும் சமந்தாங்க. பாதிப்புகள் நீளுகின்றன, பாதிப்புகள் சுருங்குகின்றன என்பதை பொறுத்து தாங்க பலன். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.